டெல்லியில் அரசியல் யுத்தம், பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மி. ஈரோடு கிழக்கில் என்ன நடக்கும்? 26 இடங்களில் ரெய்டு. பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம் நண்பர்களே, அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகிவிட்டது. டெல்லியில் அரசியல் போர்க்களம் தயாராகிவிட்டது. தலைநகர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் பிப்ரவரி 23ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் குறித்த அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது. டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் வெளியிட்டார். அறிவிப்பில் அவர் என்ன தெரிவித்திருந்தார் என்பதை பார்ப்போம். வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 10ஆம் தேதி தொடங்கும். வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜனவரி 17. வேட்புமனு பரிசீலனை ஜனவரி 18 நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்ப பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாள். பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். தேர்தலில் பதிவான வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார் ராஜீவ்குமார். Date of poll is 5th and counting is 8th, and 5th again we have very deliberately kept Wednesday. தலைமை தேர்தல் ஆணையராக இதுவே என்னுடைய கடைசி செய்தியாளர் சந்திப்பு என்று குறிப்பிட்ட ராஜீவ்குமார் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில், அதாவது இவிஎம்மில் வைரஸ் நுழைய முடியாது, அதற்கான வாய்ப்பே கிடையாது. மேலும் இவிஎம்மில் மோசடிக்கும் சாத்தியமில்லை. இதனை உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் வெவ்வேறு தீர்ப்புகளில் உறுதி செய்துள்ளன. There is no question of introducing virus or bug in the EVM. There is no question of invalid votes in the EVM. No rigging is possible. High Court and Supreme Court is saying continuously in different judgments which are here. No alteration in results is possible by activating a Trojan horse or a virus. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஹேக் செய்ய முடியாது என்று 42 முறை நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்துள்ளன. There is no evidence of unreliability or any drawback in the EVM. I am circulating it. Please see the details. Details are there in the court orders. Court orders are here compiled. They are on our website. ஹேக் செய்ய முடியும் என்று கூறுவது ஆதாரமற்றது. இவிஎம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை. வாக்குப்பதிவு விவரங்களை மாற்றுவது மற்றும் வாக்காளர் எண்ணிக்கையை மாற்றுவது ஆகியவற்றுக்கு சாத்தியமே கிடையாது. Evidence inspires confidence of the court that they are tamper proof. What else can be said? EVMs are foolproof devices for counting. Allegations of tampering are baseless. மாலை 5 மணிக்கு பிறகு வாக்குப்பதிவு அதிகரிப்பதாக தவறான கருத்து பரப்பப்படுகிறது. 5:30 बजे के बाद जस्ट प्लीज इमेजिन 5 से 7 के बीच में प्रिजाइडिंग ऑफिसर जो पहली बार वहां गया है, छोटे से स्कूल के टीचर है, आंगनवाड़ी वर्कर्स हैं, वो क्या काम करते हैं? जितने लोग लाइन में खड़े हैं पहले उनको पर्चियां टोकन बांटते हैं कि आप लाइन में रहिए, आपका वोट जरूर लेंगे. 6 बजे पोलिंग स्टेशन बंद करें, 6 बजे मशीन को जमा करें, या 6 बजे पहले सबसे पहले ये बताएं कि क्या हुआ. Therefore, this gap is a very, very procedural inbuilt gap. It will always remain. So there is nothing wrong in it. And nobody involved. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் 1.55 கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 83.49 லட்சம், பெண் வாக்காளர்கள் 71.74 லட்சம், இளம் வாக்காளர்கள் அதாவது 20லிருந்து 29 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் 25.8 லட்சம், முதன்முறை வாக்காளர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் 18லிருந்து 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் 2,08,000 பேர். There are 1.55 crore voters as per the electoral rolls declared yesterday by the CO. 83.49 lakhs male and 71.74 female. Young voters are also 25.89.
First time voters are 2.08 lakhs. This is what we are trying everywhere to get new voters. தற்போது 4 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டதன் மூலம் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 99 கோடியை தாண்டி இருக்கிறது. வாக்களிப்பு, பெண்கள் பங்கேற்பு ஆகியவற்றில் புதிய சாதனைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். விரைவில் 100 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் என்கிற புதிய சாதனையை இந்தியா பெறும். We are crossing 99 crores voters. So we are going to be 1 billion voters very soon, nation of 1 billion voters very soon. That's another world record which is in making. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதலை மேற்கொள்வதில் ஒரு முறையான செயல்முறை கடுமையாக பின்பற்றப்படுகிறது. தனிப்பட்ட விசாரணை இல்லாமல் பெயர்களை நீக்குவது சாத்தியமற்றது. ஜனநாயகத்தில் உள்ளார்ந்த கேள்விகளை எழுப்புவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அனைத்து சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. டெல்லி தேர்தலில் பணப்பட்டுவாடா தடுக்கப்படும், முறையான சோதனைகள் நடத்தப்படும். சமூக ஊடகங்களை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும். பொய் செய்திகளுக்கு உடனுக்குடன் பதிலளிக்கப்படும் என்றார் ராஜீவ்குமார். டெல்லியில் ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி என்று கூறப்பட்டாலும் யதார்த்தத்தில் பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையேதான் போட்டி. கடந்த 2 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த 3 மக்களவை தேர்தல்களிலும் டெல்லியை பொறுத்தவரை காங்கிரஸ் பெற்றது 0 மட்டுமே. தற்போது தனித்து போட்டியிடும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஆம் ஆத்மியின் வாக்குகளை பிரிக்கும் என்பதை கவனிக்க வேண்டியுள்ளது. டெல்லியில் உள்ள முஸ்லிம் வாக்காளர்கள் 2 கட்சிக்கும் நண்பர்கள். அவர்கள் காங்கிரசுக்கு கணிசமாக வாக்களித்தால் ஆம் ஆத்மிக்கு வர வேண்டிய வாக்குகள் குறையும். அதனால் ஆம் ஆத்மியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும். கடந்த காலத்தில் காங்கிரசின் வாக்காளர்களாக இருந்தவர்கள் தான் இப்போது ஆம் ஆத்மியின் வாக்காளர்களாக உள்ளனர். தற்போது கேஜ்ரிவால் மீது கடும் அதிருப்தி நிலவுவதால் ஆம் ஆத்மி வாக்காளர்கள் மீண்டும் காங்கிரஸ் நோக்கி திரும்பினால் பல தொகுதிகளில் ஆம் ஆத்மி வெற்றி வாய்ப்பை இழக்கும். அதே நேரம் காங்கிரசின் வாக்கு சதவிகிதம் முன்னை காட்டிலும் உயருமே தவிர எந்த தொகுதியிலும் அந்த கட்சியால் வெற்றி பெற முடியாது. இதனால் பிஜேபியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகும். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே டெல்லியில் கட்சி தாவல்கள், காரசார வாக்குவாதங்கள் என களம் களைகட்டிவிட்டது. இப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் கடும் குளிருக்கு மத்தியிலும் அரசியல் சூடு அனல் பறக்கிறது. டெல்லி சட்டப்பேரவைக்கு 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் ஆம் ஆத்மி 62 தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடித்தது. பிஜேபி 8 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் 1 தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் டெல்லி தேர்தலுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். மில்கிப்பூரின் எம்எல்ஏவாக இருந்தவர் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அவதேஷ் பிரசாத். கடந்த லோக்சபா தேர்தலின் போது ஃபைசாபாத் லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டு பிஜேபியை வென்று எம்பி ஆனார். அதனால் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி காலியானது. அதற்குத்தான் இப்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் லோக்சபா தொகுதியை பிஜேபி இழந்தது நாடு முழுவதும் பேசப்பட்டது. இப்போது அதற்கு பழிவாங்க பிஜேபிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காரணம், ஃபைசாபாத் லோக்சபா தொகுதிக்குள் தான் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியும் வருகிறது. ஆனால் இங்கு பிஜேபி வெல்வது சாதாரண விஷயம் அல்ல. யாதவர்கள் அதிகம் இருக்கும் இந்த தொகுதியில் 1998 முதல் 2022 வரை நடந்துள்ள 7 சட்டப்பேரவை தேர்தல்களில் 5 முறை சமாஜ்வாதி கட்சி தான் வென்றிருக்கிறது. ஒரு முறை பகுஜன் சமாஜ் கட்சியும் ஒரு முறை பிஜேபியும் வென்றுள்ளன. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட போவதில்லை என பகுஜன் சமாஜ் கட்சி அறிவித்து விட்டது. எனவே பிஜேபிக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையே நேரடி போட்டியாக இடைத்தேர்தல் களம் மாறியுள்ளது. சமாஜ்வாதி கட்சி சார்பில் அவதேஷ் பிரசாத்தின் மகன் அஜித் பிரசாத் போட்டியிடுகிறார். பிஜேபி இன்னமும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. தலித் சமூக தலைவரான சந்திரசேகர் ஆசாதின் ஆசாத் சமாஜ் கட்சி போட்டியிட போகிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் எப்படி இருக்கும்? காங்கிரசின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து காலியான ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தலும் பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேற்று அறிவித்தார். We are doing elections in by-polls also in Milkipur in UP and Erode in Tamil Nadu.
இதையடுத்து அந்த தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. தமிழகத்தின் சட்டமன்ற தொகுதி வரிசையில் 98வது தொகுதியாக ஈரோடு கிழக்கு உள்ளது. குறைந்த பரப்பளவில் அதிக வாக்காளர்களை கொண்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட அத்தனை வார்டுகளும் இடம்பெற்றுள்ளன. ஜனவரி 6ஆம் தேதி வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 1,09,636 ஆண் வாக்காளர்களும் 1,16,760 பெண் வாக்காளர்களும் 37 இதர வாக்காளர்கள் என மொத்தம் 2,26,433 வாக்காளர்கள் உள்ளனர். இங்கு ஆண் வாக்காளர்களை காட்டிலும் பெண் வாக்காளர்கள் சற்று அதிகம். ஈரோடு கிழக்கு தொகுதி கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது உருவானது. 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றார். 2016 தேர்தலில் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றார். அவரது மறைவுக்கு பிறகு 2023 பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் திருமகன் ஈவேராவின் தந்தை EVKS இளங்கோவன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இளங்கோவனுக்கு ஆதரவாக பெரும்பாலான திமுக அமைச்சர்கள் ஈரோட்டில் முகாமிட்டு தேர்தல் பணியாற்றியதும், வாக்காளர்களை ஒரே இடத்தில் தங்க வைத்து சிக்கன் மட்டன் பிரியாணி வழங்கியதும், பணம் பரிசு பொருட்கள் விநியோகம் பெருமளவு நடந்ததும் பெரும் பரபரப்பை உருவாக்கின. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட EVKS இளங்கோவன் டிசம்பர் 14ஆம் தேதி காலமானார். அதைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியானது. தற்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி என்பதால் மீண்டும் அந்த தொகுதியை காங்கிரசுக்கே திமுக தலைமை வழங்கும் என்று எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை இடைத்தேர்தல் முடிவுகள் மாநில ஆளும் கட்சிக்கே சாதகமாக வரும். இடைத்தேர்தலில் விட்டமின் பா விளையாடும். அதனை கடந்த முறை ஈரோடு கிழக்கிலும் முன்னர் திருமங்கலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த தொகுதியில் போட்டியிட்டு வென்றாலும் அடுத்த 1.5 ஆண்டுகளுக்குத்தான் MLA-வாக இருக்க முடியும். 2025 மே மாதம் சட்டப்பேரவை பொது தேர்தல் வந்துவிடும். எனவே இந்த இடைத்தேர்தலில் பெரும் பணம் செலவழித்து போட்டியிட எவரும் தயாராக இருக்க மாட்டார்கள். ஆகையால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்றே நினைக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதே நிலைப்பாட்டைத்தான் அதிமுக தொடரும். நமக்கு கிடைத்த தகவலின்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாது என்றே தெரிகிறது. அதே நேரம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் பேசி விரைவில் முடிவெடுப்போம் என்று பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை NDA கூட்டணியில் நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. இன்று இது தொடர்பாக முக்கிய கூட்டம் கமலாலயத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பிஜேபியின் மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, அண்ணாமலை, எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், H ராஜா, பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அவ்வாறு போட்டியிடுகிற பட்சத்தில் பிஜேபி அதிமுக ஆதரிக்குமா அல்லது அமைதி காக்குமா என்பது வருகிற 11ஆம் தேதி தெரியும். காரணம், அன்று பிற்பகல் 3 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும். நேற்று நடந்த ரெய்டில் அரசியல் மெசேஜ் உண்டா? ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கட்டுமான நிறுவனத்தின் அலுவலகம் மற்றும் உரிமையாளரின் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். ஈரோடு பூந்துறை சாலையில் உள்ள செட்டிப்பாளையம் என்ற இடத்தில் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனும் கட்டுமான நிறுவனம் உள்ளது. அந்த நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்று வாரியம், பொதுப்பணித்துறை, போலீஸ் வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தவிர கர்நாடகம், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேஷ், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அரசு பணிகளையும் இந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்த கட்டுமான நிறுவன அலுவலகத்துக்கு நேற்று காலை கோவையிலிருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர்.
ரகுபதி நாயக்கன் பாளையம் என்ற இடத்தில் உள்ள இந்நிறுவன நிர்வாகியின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த நிறுவனம் தொடர்பாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சோதனைகளில் பணப்பரிமாற்ற விவரங்கள், வருமான வரி செலுத்திய விவரங்கள் குறித்து ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதாகவும், கணக்கில் வராத சொத்துகள் ரொக்கம் உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டதாகவும் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. 2016ஆம் ஆண்டு மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது இதே கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ரூபாய் 152 கோடி ரொக்கம் சிக்கி இருந்தது. அதே போல கர்நாடக மாநிலம் லோக் ஆயுக்தாவில் அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாகவும் இந்த நிறுவனத்தின் நிர்வாகியிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வருமான வரித்துறையினர் சோதனைக்கு ஆளாகி இருக்கும் ராமலிங்கம் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட அதே நாளில் இடைத்தேர்தலில் களம் காண பிஜேபி ஆர்வப்படும் நிலையில் அதிமுகவின் முடிவு தெரியாத சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் நிறுவனத்தில் ரெய்டு நடந்திருப்பது தற்செயலானதாக தெரியவில்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.